எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. பட்டுக்கும் கனிம வளத்திற்கும் சுற்றுலாவிற்கும் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் ஈரோட்டின் சிறப்பை. அந்த ஈரோட்டின் சொந்தம். இந்த புகழ் பல இடங்களில் எப்படி சிறப்போ அதை போல் இவர்களின் பரிகாரமும் பல சிக்கலுக்கு சிறப்பு. அஸ்ட்ரோ திருமதி கனிமொழி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கமுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கனிமொழி அப்படின்னு சொல்லி ஒரு பேரே வந்து ஒரு அற்புதமான பேருக்கூடிய ஒரு அமைப்பு கனிமொழி. கனிமொழினா அழகா பேசக்கூடியவங்க, கனி போல பழம் போல பேசக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றாங்க அப்படின்னு ஒரு விஷயம். ஏறக்குறைய இவர்கள் ராஜநிலை டிவி சார்பில் அவங்கள வருகென்று வரவேற்கிறேன். ஒரு அற்புதமான தருணம். இப்ப ஜோதிடத்துல ஏறக்குறைய நீண்ட கால அனுபவம் பெற்றவர்கள், ஜோதிடத்துல நீண்ட கால அனுபவம் பெற்றிருக்கார். ஜோதிடத்துறையில ஒரு அற்புதமா ஜோதிடம் சொல்லக்கூடியவர்னு சொல்லிக்கலாம். ஏன்னா குறிப்பிடும்படியா விரல் விட்டு சொல்லக்கூடிய ஜோசியர்களை கனிமொழி அம்மா அவர்களும் ஒரு தனி சிறப்பு வாய்ந்தவர் தான். பலன் துல்லியமா சொல்லக்கூடிய அமைப்பு பெற்றவர் இவர். நம்மிடையே ஏறக்குறைய ஆன்லைன் நிகழ்ச்சி கருத்தரங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கார். இப்ப 4வது கருத்தரங்களையும் இப்போ தன்னுடைய பங்களிப்பு கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். இந்த வாட்டி என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தெளிவா இது நாள் வரைக்கும் யாரும் சொல்ல முடியாத ஒரு அற்புதம். ஏன்னா அவர் பரிகாரத்துல நிபுணத்துவம் பெற்றவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமா பரிகாரங்களை சொல்லி அது என்ன, எப்படி எதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம், எப்படி செய்யலாம், அதோட ரகசியங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பூரா சொல்றதுக்கு வந்திருக்காங்க. உங்களை வருக என்று வரவேற்கிறேன். அழகா நேயர்களுக்காக ஒளிமரபில் சொல்லுங்க. கண்டிப்பாங்க சார். குருவாழ்க, குருவே சரணம், குருவே துணை. ராஜநிலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு குரு கனிமொழியின் கனிவான வணக்கங்கள். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மருதமலை குருஜி ஐயா பாத்தீங்கன்னா மாதம் கருத்தரங்கம் நடத்தி சிறந்த முறையில எல்லோரையும் வழிநடத்தி செல்றாரு. அவருக்கு முக்கியமா என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க சார். அதே மாதிரி ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நான் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பரிகாரங்களும் அதனுடைய சிறப்புகளும். இப்ப பரிகாரம்னு எடுத்துட்டீங்கன்னா முதல்ல யாருக்கு பண்ணணும், எதற்காக பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், எந்த டைம்ல பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப எல்லாருக்கும் எல்லா டைம்லயும் பண்ணலாமா, இல்ல எல்லோருக்கும் எல்லா டைம் பண்ணாலும் அது நிறைவேறுமா, இல்ல அந்த பரிகாரம் பலிக்குமா அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியமா யோசிக்கணும். எந்த காலகட்டங்கள்ல யாரு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப உதாரணத்துக்கு அதாவது 5ஆம் அதிபதி நல்ல நிலையில இருக்கணும். 5ஆம் அதிபதியோட நம்ம எதற்காக பரிகாரம் பண்றோமோ அந்த கிரகத்தினோட தொடர்பு இருந்தா மட்டும்தான் அந்த பரிகாரம் கண்டிப்பா ஜெயிக்கும். அதே மாதிரி குருவின் பார்வை இருக்கணும். நம்ம பரிகாரம் பண்ற காலங்கள்ல அதாவது இப்ப 7ஆம் இடத்துக்கு இப்ப ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பில்லை, அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, ராகுகேது தோஷம் இருக்கு. இதனால திருமண வாழ்க்கை திருமணம் அவர்களுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா திருமணமாயும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கு. இப்ப இந்தந்த மாதிரியான காலகட்டங்கள்ல அவங்களுக்கு பரிகாரம் எப்ப வேணா செஞ்சா பழிக்குங்களா அப்படி எல்லாம் கிடையாது. எந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் பரிகாரம் பண்ணணுங்க எனக்கு பழிக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எந்த காலகட்டம் பண்ணணுமோ அந்த காலகட்டம் பண்ணனா மட்டும்தான் பரிகாரம் பலிக்கும். இப்போ ஒரு 7ஆம் பாவம் திருமண தடை இருக்கு, ரொம்ப நாள் ஆயும், இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 30 வயசு ஆயும் திருமணம் நடக்காம இருக்காங்க, 30-40 வயசு ஆயும் கூட திருமணம் நடக்காம இருக்காங்கல்ல. அப்ப அவர்களுக்கு 7ஆம் அதிபதியோட குருவின் தொடர்பு இருக்கணும். எந்த தடை அந்த திருமண தடைக்கு எந்த கிரகங்கள் இதா இருக்கோ அந்த கிரகங்களோட தாக்கம் குறையிற மாதிரி அது பலவீனப்படுற காலகட்டங்கள்ல நம்ம பரிகாரம் பண்ணனா மட்டும்தான் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரிதான் எல்லா இதுக்குமே ராகுகேது தோஷமாகட்டும், செவ்வாய் தோஷமாகட்டும், புத்திர தோஷமாகட்டும், இந்த மாதிரி எல்லா வித தோஷங்களுக்கும் நம்ம ஒரு இது பார்த்துதான் கண்டிப்பா பலன் சொல்லணும். இது நீங்க எப்படின்னா இப்ப ஜென்ரலா நிறைய பேர் பாத்தீங்கன்னா யூடியூபை பார்த்துட்டு
அவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. யூடியூப்ல பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி இப்படி இருந்ததுன்னா இந்த பிரச்சனை இருக்கும், 7ஆம் அதிபதி இப்படி இருந்தா இப்படி பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பொதுமக்கள் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல ஜோதிடர்கள் நிறைய பேர் கருத்து சொல்றாங்க இல்லையா, அதை வச்சு வந்து அவங்களே வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. நான் ஜோதிடர்கள் யூடியூப் சேனல் கேட்கறத நான் குறைன்னு சொல்லல, பட் என்னன்னா நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்காதீங்க. அவர்கள் சொல்வது எல்லாமே பொதுவான விஷயங்கள் மட்டும் தான் சொல்லுவாங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்துல எந்த மாதிரி அமைப்பு இருக்கோ அந்த மாதிரி நீங்க வந்து ஜோதிடர்களை அணுகி அதற்கு உண்டான பரிகாரம் பண்ணனா மட்டும்தான் அது வந்து கண்டிப்பா சிறப்பா இருக்கும். இப்ப உங்களுக்கு இப்ப ஒவ்வொருத்தரும் 12 லக்னம் இருக்கும் இல்லைங்களா, மேச லக்னத்துல இருந்து மீன லக்னம் வரைக்கும் இருக்கும். இப்ப ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து நல்ல ஒரு யோகம் இருக்கும், ஒரு சில விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தடைகளும் தாமதங்களும் ஏற்படும், காரியங்கள் வந்து ஜெயிக்க முடியாது. இப்ப இந்த மாதிரி உள்ளவங்க என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மேச லக்னம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு லக்னாதிபதி யாருங்க? செவ்வாய் இல்லையா? இப்ப இந்த செவ்வாய் வந்து பலவீனம் அடைஞ்சா அவங்க எந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த ஜென்ரல் இதெல்லாம் வேறங்க. அதாவது ராகு கேது தோஷம், திருமண தடை விலகிறது, இது எல்லாமே காலசர்ப தோஷம் சொல்லுவோம், புத்திர தோஷம் சொல்லுவோம், அதே மாதிரி குலதெய்வ சாபம் சொல்லுவோம், இந்த மாதிரி பித்ருக்கள் தோஷம் சொல்லுவோம். இது எல்லாமே வேறங்க. நான் இப்ப சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னாதிபதி பலவீனம் அடைஞ்சா என்ன மாதிரி உங்களுக்கு பலன் இருக்கும் அப்படிங்கறது மட்டும்தான் நான் சொல்றது. இப்ப ஒரு மேச லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப லக்னாதிபதி வந்து பலவீனம் அடைஞ்சிட்டாரு, அப்ப செவ்வாய் வந்து நீசமாயிட்டாரு. அப்ப மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் எங்க நீசமடைவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து கடகத்துல வந்து நீசமடைவாரு. அப்ப இவங்க அதாவது ஒரு ஜாதக ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் அதை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா அதுல பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி லக்னாதிபதி ரொம்ப பலமா இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு எவ்வளவுதான் பாக்கியங்கள் கிடைச்சாலும் வந்தாலும், அதாவது இப்ப ஒருத்தரோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. தந்தையிடமிருந்து இவர்களுக்கு நிறைய சொத்து வருது, அந்த சொத்தை இவர் அனுபவிக்கணும் இல்லையா? அனுபவிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன எதை மாதிரி பலன் இருக்கணும் அப்படின்னா, லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தா மட்டும்தான் நமக்கு எல்லா வித பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். அப்ப லக்னாதிபதி பலவீனம் அடைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு கை கெட்டினது வாய் எட்டாத மாதிரி தான். எல்லாம் நிறைய சாப்பாடு இருக்கும், ஆனா உங்களை அதனால எடுத்து நீங்க சாப்பிட்டாத மட்டும்தானே உங்களுடைய பசி ஆறும், உங்களுடைய வயிறு நிறையும். ஆனா இந்த லக்னாதிபதி பலவீனம் அடைஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்காது. அப்ப இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப என்னதான் நீங்க பரிகாரம் செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவுதான் இது செஞ்சாலும் லக்னாதிபதி பலவீனம் அடைஞ்சிருச்சுன்னா நீங்க பரிகாரம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. அப்ப இப்ப இதே வந்து மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் பலவீனம் ஆயிடுறாரு, நீசம் அடைஞ்சிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 6, 8, 12 மறைஞ்சிடுறாரு, பகை வீட்டுல இருக்கிறாரு, ஏதோ ஒரு விதத்துல பலம் இல்லாம போயிடுறாரு. அப்ப நீங்க எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா வந்து திருவண்ணாமலை ஒரு தடவையாவது நீங்க போயிட்டு வரணும். ஒரு தடவையாவதுன்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வரணும். நீங்க திருவண்ணாமலை போனா மட்டும்தான் நீங்க என்ன காரியம் செஞ்சாலும் அதற்கு உண்டான உங்களுக்கு பலம், அதாவது அதுக்கு உண்டான பயன் வந்து நீங்க அடைய முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு சில பரிகாரம் மட்டும் ஒரு தடவை பண்ணனா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி நீசமானவர்கள், இல்ல 6, 8, 12 மறைஞ்சவங்க, இல்ல பகை வீட்டுல அமர்ந்தவங்க, இவங்க எல்லாமே வந்து திருவண்ணாமலை ஒரு தடவை போயிட்டு வரணும். அடிக்கடி 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வரணும். அல்லைன்னா சப்போஸ் அவ்வளோ தூரம் போக முடியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் சிவன் கோயிலுக்காவது, அருகில் உள்ள சிவன் கோயிலுக்காவது போகணும். அருகில் உள்ள சிவன் கோயிலுக்காக போயிட்டு வந்ததுதான் சிறப்பு. கண்டிப்பா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க பிரதோஷ வழிபாடு செய்யறது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து இவர்கள் முருகன் வழிபாடு, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று முருகர் வழிபாடு செய்யறது, அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா பழனிமலை சென்று முருகர் வழிபாடு செய்யறது வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு கொடுக்கும். சரி, ஓகேங்க. அடுத்து ரிஷப லக்னம் எடுத்துக்கோங்களேன். இந்த ரிஷப லக்னத்துக்கு எந்த மாதிரி இருக்கும், அமைப்பு எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். லக்னாதிபதி சுக்கிரன் வந்து வலிமை இல்லாம இருக்காரு, வலிமையற்று இருக்காரு, ஒருவேளை நீசம் அடைஞ்சிருக்காரு. அப்ப ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி சுக்கிரன் வந்து இங்க கன்னியில இருந்தா நீசம் அடைஞ்சிடறாரு இல்லைங்களா? அப்ப வந்து நீங்க ரிஷபம் லக்னாதிபதி வலுவிழந்து இருக்கும் பொழுது நீங்க என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கண்டிப்பா வந்து புதன்கிழமை அன்று
பெருமாள் கோயில் சென்று வழிபாடு செய்யறது வந்து உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். அதாவது நீங்க வந்து என்ன மாதிரி பெருமாளை நீங்க இது பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயனசைன பெருமாளை வழிபாடு செய்யறது உங்களுக்கு சிறப்பை தரும். ஏன்னா எல்லாரும், அதாவது ஒரு சிலருக்கு வந்து பெருமாள் நின்றுட்டு இருக்கிற பெருமாள், அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு செய்யறது சிறப்பு தரும். ஒரு சிலருக்கு ஸ்ரீரங்க பெருமாளை வழிபாடு செய்யறது சிறப்பு தரும். அது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து, இது ஜென்ரலா சொல்றதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா மிதுன லக்னம்னு எடுத்துக்கோங்களேன். இந்த மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி வந்து எங்க நீசமடைகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல வந்து நீசமடைகிறாரு. அப்ப பெரும்பாலும் இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான, அதாவது ஒரு தொழில் இன்னொரு தொழில் மாத்தி மாத்தி செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே குழப்பமான மனநிலையா இருக்கும். மெயினா ஏன் இது சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறப்ப தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தான் வந்து இவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். தொழில் 2-3 தொழில் மாத்திட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு தொழிலையும் வந்து இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா அந்த தொழிலை வந்து இன்னும் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணலாம், அதாவது இந்த தொழிலை இதோட சரி நல்லா பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இன்னும் வேற எப்படியெல்லாம் இதை வந்து நல்லா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வந்து இருக்கும். அதாவது தொழில் விஷயம் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு முழுமையான திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கிறது இருக்காது. அப்ப அதனால வந்து அவங்க ஒவ்வொன்றா யோசிச்சு பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழிலை கூட மாத்தக்கூடிய இது இருக்கு. இப்ப இவங்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க ஸ்ரீரங்கம் வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறது இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பை கொடுக்கும். இந்த மாதிரி வழிபாடு பண்ணாங்கன்னா இவர்களுக்கு வந்து தொழில வந்து ஒரு ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரி தான் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கிடைக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கடகலக்னம். இவங்க கடகலக்னம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு இதில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்றதுன்னா, அடுத்தவர்களை ஆளுமைப்படுத்தி அடுத்தவர்களை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுல இந்த 12 ராசிகள்ல பார்த்தீங்கன்னா முதன்மையான ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி தான் சொல்லலாம். இந்த கடகராசி கடகலக்னத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஆளுமை திறன் உள்ளவர்களா இருப்பாங்க, நிர்வாக திறமை உள்ளவர்களா இருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஆயில்யம் நட்சத்திரம்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரையும் வந்து தன்னோட கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய நட்சத்திரம். இப்ப இவங்க வந்து எந்த மாதிரி பண்ணனா தன்னுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறது பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து சுவாமிமலை முருகர் வழிபாடு செய்யறது வந்து இவங்களுக்கு வந்து சிறப்பை கொடுக்கும். இவர்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, நான் சொல்றது வந்து மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து இந்த லக்னாதிபதி பலம் இழந்து இருக்கிறவங்களுக்கு தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா சுவாமிமலை முருகர் வழிபாடு செஞ்சுட்டு எந்த ஒரு காரியம் செய்ய இருந்தாலும் அப்பாவது இவங்க வந்து ஏதாவது ஒரு முதல்ல ஒரு காரியம் தொடங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சுவாமிமலை முருகர் வழிபாடு செஞ்சுட்டாங்கன்னா இவங்க அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இவர்கள் செய்யக்கூடிய அனைத்து இதுவும் வந்து அனைத்து வேலை, எந்த வேலையா இருந்தாலும் வந்து இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே சிம்ம லக்னம்னா என்ன சொல்லுவோம், பயங்கர கோபக்காரங்க, ரொம்ப டாமினேட்டிங்கா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க லக்னாதிபதி சூரியன். இது வந்து எங்க நீசமாகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 3ஆம் இடத்திலேயே நீசமாகிறார். அப்ப இவர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா, ஒரு காரியம் செய்யறதுக்கு போறாங்க அப்படிங்கிறப்ப இதுல வந்து அவங்களுக்கு நிறைய தடைகள் வரும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் போது நிறைய, அதாவது மெயினா பாத்தீங்கன்னா பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவர்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். அதே மாதிரி கம்யூனிகேஷன்ல இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இவர்களுக்கு வந்து தடைகள்னா, அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் சில விஷயங்கள்ல தடைகள் ஏற்படும். இப்ப இவங்களுக்கு தடை அப்படின்னா ஒன்னா வந்து டிராவல் பண்றப்ப சில பிரச்சனைகள், அதாவது கரெக்டான ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு போய் சேர முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இவங்களுக்கு உருவாகும். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ல சில பிரச்சனைகள் வரும். அதாவது ரொம்ப க்ளோஸா ஒரு விஷயம் முடியிற தருவாயில ஒரு கம்யூனிகேஷன்னால இவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா கூட போகும்போது சகோதரிகளை இவங்க வந்து கூட்டிட்டு போகக்கூடாது. அப்படி கூட்டிட்டு போனாங்களா இவங்களுடைய காரியம் வந்து சக்சஸ் ஆகாம போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்க கவனமா இருந்தாங்க அப்படின்னா இவர்கள் எல்லா விஷயத்திலும் சக்சஸா பண்ணலாம். இப்ப இவங்க எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மெயினா பாத்தீங்கன்னா இந்த
சித்தர்கள் வழிபாடு செய்யறது இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பை கொடுக்கும். அதாவது நம்ம ராகவேந்திர சுவாமிகள், அதை நிறைய பார்த்தீங்கன்னா சாய்பாபா இருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் வந்து சித்தர்கள் வழிபாடு செய்யறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும். ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சித்தரோட வழிபாடு பண்ணிட்டு பண்ணனாங்க அப்படின்னா, இந்த லக்னாதிபதி எவ்வளவு பலவீனம் அடைந்தாலும் இவர்களுக்கு இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் ஒரு நல்ல விஷயமா நல்ல விதமா முடிவடையறதுக்கு இவங்க வந்து இந்த மாதிரி வழிபாடு பண்ணனா இவங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கன்னி. இந்த கன்னினாலே எல்லாம் என்ன சொல்லுவாங்க, கன்னினாலே கன்னிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கன்னி ராசிக்காரங்கனாலே கன்னிங்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இவங்க என்ன மாதிரினா கன்னிங்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதன்கிறது புத்திகாரகன் இல்லையா, அந்த புத்திகாரகன் இந்த இதுல வந்து உச்சமாகிறாரு. அப்ப புதன் உச்சமானவர்கள் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் எப்பவுமே ஒரு வியாபார சிந்தனையோட தான் இருப்பாங்க. புதன்கிறது அதாவது வியாபாரக்கார கிரகம் இல்லையா. அப்ப இவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் வியாபார நோக்கத்தோட அணுகுவாங்க. அப்ப இந்த அணுகிறப்ப பாத்தீங்கன்னா இதனால வந்து சில நெகட்டிவ் கிடைக்கும். ஏன்னா இப்போ ஒருத்தர்கிட்ட பழகுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்டயுமே ஒரு கிவ் அண்ட் டேக், நீ ஒன்ன கொடு நான் ஒன்னு தரேன், நீ அதாவது பாசமா இருந்தாலும் சரி அன்பா இருந்தாலும் நீ பாசத்தை கூட நான் பாசத்தை தரேன், அப்படிதான் இந்த கன்னி லக்னக்காரங்க பழகுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுல ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரியனோட நட்சத்திரம் இருக்கு, சந்திரனோட நட்சத்திரம் இருக்கு, செவ்வாயோட நட்சத்திரம், சித்திரை 2 பாதங்கள் அங்க இருக்கு. அப்ப சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இது எல்லாமே இயங்கக்கூடியது இல்லையா. அதாவது உடல் மனது, அதாவது ஆத்மகாரகனான சூரியனும் உடல் காரகனான சந்திரனும் இரத்தக்காரகனான செவ்வாய், இந்த 3ம் அந்த இதுல இருக்கு. அப்படிங்கறதுனால அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. பயங்கர எல்லாத்துலயும் வந்து ஒரு புத்திசாலித்தனத்திலையும் ஆகட்டும், எடுக்கக்கூடிய காரியங்களையும் ஆகட்டும் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. இவங்களுக்கு இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லக்னாதிபதி இவங்களுக்கு எங்க பலவீனமாகறாருன்னு பாத்தீங்கன்னா, தன் வீட்டுக்கு 7ஆம் இடத்துல பலவீனமாகறாரு. அப்ப இவங்களுக்கு ஃபெயிலியர் அப்படின்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நண்பர்களால சில இடையூறுகள் சங்கடங்களை சந்திக்க கூடும். அதாவது எப்படி வேணாலும் இருக்கலாம். நண்பர்களை நம்பி சில பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க. அப்ப இவங்க வந்து நண்பர்களிடத்தும் சரி பங்காளிகளிடத்தும் சரி ஒரு பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய இடங்கள்லயும் சரி ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லை என்றால் இவர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையில தனக்கு எதிர்பாலித்தனா ஆண்களாக இருந்தாலும் பெண்ணும், பெண்ணா இருந்தாலும் கணவனும் பாத்தீங்கன்னா அவர்களால சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப கவனமா எச்சரிக்கையோட இருக்கணும். மெயினா பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப், இதாவது சொந்த தொழில் செய்யறவங்க, பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்யறவங்க, இந்த அதாவது கூட்டாளி, இந்த மாதிரி தொழில் செய்யறவங்களாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இவர்கள், அதாவது நான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிடுறேன். அதனால அந்த லக்னாதிபதி நீசம் பெற்றனால இவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இதற்கு அவர்கள் என்ன மாதிரி பண்ணணும், பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த கன்னி லக்னக்காரங்க இந்தந்த விஷயங்கள்ல வந்து எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க லக்னத்துக்கு ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1-10 கூடையவர் 7ஆம் இடத்துல போய் நீசமாகிறார். அப்ப இவர்களுக்கு கூட்டு தொழில் செய்வதால் பிரச்சனைகள் வரும், கூட்டாளிகளால் இவர்கள் வரும். இந்த நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசி தாங்க. நீங்க என்ன வேணா எடுத்துக்கோங்க, யார்கிட்ட வேணா கேளுங்க, நிறைய நம்பிக்கை துரோகத்தை சந்திப்பாங்க. அப்ப இவங்க எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா, நாமக்கல் அமாவாசை அன்னைக்கு நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது சிறப்பு. இல்லைன்னா முடிஞ்சா மாசம் கண்டிப்பா போலாம். ஏன்னா லக்னாதிபதி பலம் பெறணும். நம்மனால வந்து இப்ப என்னன்னா ஒரு விஷயம், அடுத்தவர்களால ஏமாற்றப்படுவோங்கிறப்ப நமக்கு வந்து தெரியணும், அடுத்தவர்களால் நம்ம ஏமாற்றப்படுவோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா. அப்ப சில உணர்வுகள்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்னா, நமக்கு எந்த மாதிரி தெரியும் அப்படின்னா, கடவுளோட வழிபாட்டு மூலமாக தாங்க நமக்கு தெரியும். வேற எப்படி நம்மளால உணர்த்த முடியும்? எதுக்காக போய் ஏன் கடவுளை வழிபாடு பண்ணுங்க, கடவுளை ப்ரே பண்ணுங்க, சாமி கும்பிடுங்க, மந்திரங்கள் சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இதுக்காக தான் நமக்கு நடக்கக்கூடிய
கெட்ட விஷயங்களாகட்டும் நல்ல விஷயங்களாகட்டும் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வழிபாடு பண்றது. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களால உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது இயன்ற உதவி செய்யறது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி சக்கரம் எல்லாம் 3 வண்டி இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களால ஏதாவது இயன்ற உதவி செய்யுங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் நோயாளிகளுக்கு உங்களால எந்த ஒரு 100 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி கொடுத்தாலும் மாத்திரை வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி எல்லாம் உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதாவது என்னன்னா, நீங்க எந்த பாதையை நோக்கி பயணிக்கிறீர்களோ அதில் உள்ள தடைகளும் தடங்கல்களும் நீங்கும். உங்களுடைய பிரச்சனைகள், அடுத்தவர்கள் உங்களுக்கு தரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க உணர முடியும். இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா துலா லக்னம், துலா ராசி. இவங்களை ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் எடை போட்டு பழகக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தவங்களை பார்த்த உடனே இவங்க மனசுல கணக்கு போட்டுருவாங்க. அடுத்தவங்களை பார்த்த உடனே இவங்க வந்து மனசுல கணக்கு போட்டுருவாங்க. ஏன்னா அதோட இது வந்து பாத்தீங்கன்னா தராசு இல்லையா. அப்ப இவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் நிறைய துலா ராசி துலா லக்னத்துல பிறந்தவங்க நிறைய தொழில் வியாபாரத்துல ரொம்ப இதா இருப்பாங்க. இவர்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப அபீரிதமான ஒரு ஞானம் இருக்கும். தொழில வந்து நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் இவங்க இருப்பாங்க. இப்ப இவர்களுடைய லக்னாதிபதி சுக்கிரன் இல்லையா, இவர் எங்க நீசமாகறாருன்னு பாத்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்கு 12லே நீசமாகறாரு. அப்ப இவர்கள் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்ல இவர்களுக்கு பாதிப்பு இருக்கும், எதை நோக்கி பயணித்தால் இவர்கள் பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் இல்லையா. இப்ப 12ஆம் இடம் அப்படிங்கிறப்ப இந்த துலாம் ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ரொம்ப சுகமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா இவங்க லைஃப்ல வந்து தோல்வி வருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் பிரயாணம், வீட்டை விட்டு வெளியே இருக்கிறது, இவங்க சொந்த வீடு இவங்க ஃபேமிலியோட இருக்கிறத விட பாத்தீங்கன்னா இவங்க வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்களை போய் வேலை பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனா இவங்க உள்ளூர்லயே வேலை பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருக்காது. இப்ப இந்த விஷயங்களை பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது சொகுசான வாழ்க்கை வாழ்றது, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்ல வந்து ஈடுபாடு பண்ணாங்க, உல்லாசமான வாழ்க்கை இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா இவர்கள் வந்து கண்டிப்பா பிரச்சனையை வந்து அனுபவிப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வேற விதமான கேரக்டர்ஸ், லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் வேற விதமான கேரக்டர்ஸ் இருந்தாலும் இவங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயரும் பிரச்சனைகளும் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதையெல்லாம் வந்து இவர்கள் தவிர்த்தா நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். சரி, ஓகேங்க. இவங்க இந்த வரக்கூடிய பிரச்சனைகள் இப்ப லக்னாதிபதி நீசம் வந்து தன் வீட்டுக்கு 12ஆம் இடத்துல நேசமாகிறாரு இல்லையா. அப்ப இவர்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து என்ன மாதிரி வழிபாடு பண்ணனா இவர்களுக்கு பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வழிபாடு பண்றது சிறப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து 7.5 நடந்தாதான் திருநள்ளாறு போகணும், இல்ல எனக்கு அஷ்டம சனி நடந்தாதான் திருநள்ளாறு போகணும், இல்ல எனக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்தாதான் திருநள்ளாறு போகணும், இப்படி எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா. இவங்க வந்து மெயினா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை இருமுறையாவது திருநள்ளாறு, குச்சனூர் சனீஸ்வரன் கோயில், இந்த மாதிரி சனி பகவான் இருக்கிற கோயில்லாம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வர்றது இவங்களுக்கு வந்து சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க உடல் ஊனமுற்றவர்களுக்கு இவர்கள் தன்னால இயன்ற உதவி ஏதாவது செய்யணும். செஞ்சா மட்டும்தான் இவர்கள் வந்து லைஃப் வந்து நல்லா இருக்கும். இப்ப ஒன்றும் இல்லை, ஒரு காரியத்தை வந்து சக்சஸ் பண்ண போறாங்க, ஒரு காரியம் ஜெயிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க போற வெளில பாத்தீங்கன்னா இவங்க உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது தன்னால ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டு போய் அந்த காரியம் செஞ்சாங்க அப்படின்னா இவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு சக்சஸ் கிடைக்கும். கண்டிப்பா காரியம் வந்து இவங்களுக்கு ஜனனமாகும். அட்லீஸ்ட் ஒண்ணும் இல்லை, சனீஸ்வரன் காயத்ரி மந்திரத்தை மனசுக்குள்ள ஜபிச்சுட்டு போனா கூட போதும், இவங்களுக்கு வந்து காரியங்கள் வந்து நல்லா சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். ஓகேங்களா. இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் நம்ம என்ன சொல்லுவோம், அப்பா ஐயோ விருச்சிக ராசி தேல் மாதிரி கொட்டுவாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம்.
அந்த மாதிரி பேசுறவங்க வந்து அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க உண்மையா ரொம்ப அன்பு பாசம் நிறைந்தவர்கள்ங்க. அவர்கள் அந்த தேள் மாதிரி கொட்டுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா அந்த விஷயத்துல அவங்களுக்கு வந்து அந்த இதை எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல அவங்களுக்கு ஒரு அக்கறை ஒரு இது இருக்கும். அக்கறையும் நம்ம மேல ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். இருந்தா மட்டும்தான் அவங்க அந்த மாதிரி பேசுவாங்க. நம்ம அவங்க பேசுற வார்த்தைகள் தான் அப்படி. ஆனா அன்பு பாசமும் நிறைந்தவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னாதிபதி செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துல போய் நேசமாயிடுறாரு. இப்ப இவர்களுக்கு தன் தந்தையின் மூலம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் வந்து கிடைக்காது. இவர்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களுடைய வாழ்க்கையில 2வது குழந்தை பிறந்த பிறகு இவர்கள் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நோக்கி சந்திக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அது வந்து இவர்களுக்கு அப்ப இவங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப இவங்க வந்து அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன மாதிரி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 2, 3 குழந்தைகள் பிறக்கும் போது இவங்களுக்கு 2வது குழந்தை பிறந்த பிறகு அதற்கப்புறம் இந்த ஒரு சின்ன கேப்ல வந்து ஒரு சின்ன சரிவு, அதாவது தொழிலாகட்டும் இல்ல குடும்பத்திலேயும் ஆகட்டும் பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் சந்திக்கக்கூடிய அமைப்பா இருப்பாங்க. அதே மாதிரி தந்தையின் மூலம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். அதாவது தந்தை இவர்கள் அதாவது இவங்க நல்ல ஒரு நிலைமையில இருக்கும்போது தந்தை வந்து அதை பார்க்கக்கூடிய பாக்கியம் வந்து இவங்களுக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். விருச்சிக ராசிக்காரங்க நல்ல வசதி வாய்ப்புகளோட நல்ல வீடு கட்டி நல்ல வசதி வாய்ப்புகளோட வரப்ப அந்த தந்தை வந்து அதை பார்க்கக்கூடிய பாக்கியம் வந்து இவர்களுக்கு இருக்காது. இப்ப இவர்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னா ஏன்னா பாக்கியாதிபதியே போய் நீசமடைகிறார்ல. அப்ப இவங்களுக்கு எல்லா விஷயத்திலும் தடைகளும் தாமதங்களும் தடை தாமதம் கிடைக்கும். பாக்கியாதிபதி நீசமாகறதுனால நிறைய விஷயங்கள் வந்து பக்கத்துல வந்துருச்சுங்க. என்ன கிடைச்சா இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு நான் வெளிநாடு போலான்ட்டு இருந்ததுங்க, இன்னைக்கு எனக்கு டிக்கெட் கேன்சல் ஆகி போச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளவங்க தான் இருப்பாங்க. அப்ப இவர்கள் எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவர்கள் இந்த திருச்செந்தூர் முருகர் இருக்காங்க இல்லைங்களா, அது வந்து கண்டிப்பா ஒரு 6 months ஒன்ஸ்க்காவது போகணும். அருகில் உள்ள முருகர் கோயில் போகலாம். இல்ல வியாழக்கிழமை குருவை வழிபாடு பண்றது இவங்களுக்கு வந்து சிறப்பை கொடுக்கும். இது பண்ணிட்டு போறப்ப இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் வந்து தடை தாமதம் இல்லாமல் கண்டிப்பா கிடைக்குங்க. நான் இதெல்லாம் வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே என்னுடைய கிளைண்ட்டுக்கு சொல்லி அதுல சக்சஸ் கண்ட பரிகாரம், நான் சக்சஸ் கண்ட பரிகாரங்கள் என்னுடைய அதாவது கடவுளோட அருளாலும் எங்களுடைய குருவின் அருளாலும் எனக்கு இத சொல்லுங்க அப்படின்னு சொன்னதன் மூலம் அதன் மூலம் நான் வெற்றி கண்ட பரிகாரங்கள். அதை கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி. இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்துல பிறந்தவங்க அப்படின்னாலே எல்லாம் என்ன சொல்லுவீங்க, நியாயம் நேர்மைக்காக போராடுவாங்க, ரொம்ப நியாயமா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப இந்த தனுசு லக்னாதிபதி குரு வந்து பாத்தீங்கன்னா எங்க நேசமாகறாரு, தன் வீட்டுக்கு 2ஆம் இடத்துல நேசமாகறாரு. அப்ப இவர்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் பணத்தை நோக்கி ஓடக்கூடாது. பணத்தை நோக்கி ஓடனாலே இவங்களுக்கு வாழ்க்கை ஃபெயிலியர் தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வந்து குடும்பம் இருப்பாங்க. குடும்பம் அதாவது இவர்கள் குடும்பத்தை நேசிக்கிற மாதிரி குடும்ப நபர்கள் இவர்களை நேசிக்க மாட்டாங்க. அது வந்து இவர்களுக்கு மிகப்பெரிய டிராபேக். அப்ப இவர்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் முருகர் வழிபாடு, அந்த முருகர் வழிபாடு மெயினா பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் வள்ளி தெய்வானை இந்த மாதிரி இருக்கிற முருகர் வழிபாடு செய்யறது வந்து இவங்களுக்கு வந்து கண்டிப்பா சிறப்பை தரும். அதாவது இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ல தடைகள் தாமதங்கள் இல்லாம இந்த மாதிரி பண்ணனா அப்படின்னா திருப்பரங்குன்றம் போயிட்டு, அதாவது ஒரு 6 monthsக்காவது ஒரு தடவை போயிட்டு துவரம்பருப்பு தானம் பண்ணிட்டு இல்ல பருப்பு சாதம் அங்க உள்ள கோயில்ல வந்து பக்கத்துல உள்ள முருகன் கோயில்ல தானம் பண்ணிட்டு இவர்கள் எந்த காரியம் செஞ்சாலும் இவர்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கிறதுக்கு நல்லா இருக்கு, சிறப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்து மகர லக்னம். இந்த மகர லக்னம் அப்படின்னாலே வந்து கடும் உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா. மகர ராசி மகர லக்னம். இப்ப சனி வந்து இவங்களுக்கு எங்க நீசம் ஆகுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் நீசம் ஆகுறாரு. அப்ப இவங்க வாழ்க்கையில வந்து இந்த 4ஆம் இடம் நீசமாகும் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இவர்கள் ஏதாவது தனது பெயர்ல முதல்ல ஏதாவது சொத்து வாங்குறப்ப இவங்க மிகப்பெரிய ஒரு அடி வாங்குவாங்க.
யாருனாலும் பார்த்துக்கோங்களேன், தனது பெயரில் தன்னோட கணவன் பெண்ணா ஆணா இருந்தா கணவனோ மனைவி பெயர்லையோ இல்லை தன் குழந்தைகள் பெயர்லையோ இருந்தா அந்த எந்த ப்ராப்ளம் வராது. தனது பெயர்ல முதல்ல அவர்கள் சொத்துக்கள் வாங்கும்போது மிகப்பெரிய அடி வாங்குவாங்க. அப்ப இந்த காலகட்டங்களில் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். இவர்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணனா சிறப்பு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மன் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்புங்க. அதுவும் ரொம்ப சாந்தமான அம்மன் வழிபாடு செய்யறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அதாவது ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வந்து இவர்கள் எந்த காரியம் செய்தாலும் இவர்களுக்கு வந்து அந்த தடை தாமதம் வந்து விலகி இவர்கள் மிகப்பெரிய சக்சஸ் கிடைக்குங்க. இதை கண்டிப்பா செஞ்சுட்டு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதுல எல்லாமே ஒரு நல்ல நான் சிறப்பா உங்களுக்கு அருமையான பரிகாரம் தான் சொல்லியிருக்கேன். வெற்றி கண்ட பரிகாரங்கள், அதனால எல்லாமே செஞ்சு பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கும்பலக்னம். இந்த கும்பலக்னம் கும்பராசி அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? கும்பராசி கும்பலக்னத்துக்கு நம்மளால ஜோதிடம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னு கேட்டா அந்தந்த பாவாதிபதியே அவங்களுக்கு அந்த பாவமா வரும். அதாவது தனஸ்தானாதிபதியே தனக்காரகனாகிய குருவா வருவாரு. சகோதரக்காரங்கனாகிய 3ஆம் அதிபதியே செவ்வாய் சகோதரக்காரகனா வருவாரு. அதனாலதான் வந்து கும்பராசிக்கு நம்ம வந்து ஜோதிடம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இவர்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் தனது எங்க நீசமாகறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டிலேயே நீசமாகறாரு. இப்ப எப்படி சிம்ம ராசிக்கு நான் எப்படி இப்ப 3ஆம் வீட்டுல நீசமானாருன்னு சொன்னோம், அதே மாதிரிதான் கும்பராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துல நீசமாகிறார். இப்ப இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல நீசமாகிறப்ப இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே, அதாவது இவர்களுக்கு அதாவது இவங்க ஒரு தொழிலாளரா ஒரு முதலாளியா இருந்தாங்க அப்படின்னா தொழிலாளர்கள்னால இவங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது. அதாவது பிரச்சனைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவர்கள் மூலம் வந்து இவர்கள் நிறைய இதை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழிலாளர்களால இவங்களுடைய முயற்சிகள் தடைபெறும். அதனால வந்து ரொம்ப இவங்க கவனமா இருக்கணும். ஏன்னா லக்னாதிபதியே 3ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு, நீசமாகிறாரு இல்லையா? அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிராபேக். அப்ப இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடைகள் தாமதங்கள் ஏற்படும். அதனால ஒவ்வொரு விஷயத்திலும் இவங்க ஏன் இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்பட்டார்கள் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் தாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப அவங்க எந்த ஒரு காரியத்தையும் வந்து திட்டமிட்டு சரி பண்ணும். ஏன்னா இந்த 3ஆம் இடத்துல நீசமாகிற வீட்டு அதிபதி பாத்தீங்கன்னா தன்னோட 6ஆம் வீட்டுல போய் நீசமாகிறார். வீடு லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த அதிபதி 6ஆம் வீட்டுல போய் நீசமா. அப்ப வேலையாட்களால இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அப்ப வேலையாட்களாலதான் இவங்க மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஈவன் பெண்களா இருந்தாலும் வீட்டுல வேலைக்காரியெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, அவங்கனால மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அவங்களா இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் இவங்க மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த ஒப்பந்தம், கான்ட்ராக்ட் இதெல்லாம் இருக்கு பாருங்களேன், அதுல எல்லாம் வந்து இவங்க பெரிய பிரச்சனை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து ரொம்ப இவங்க கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். இவர்கள் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது குருவாயூர் போய் வழிபாடு செய்யறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது இவங்க குருவாயூர் போகணும். அந்த மாதிரி போறது, அதே மாதிரி காளகஸ்தி போறதும் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பை கொடுக்கும். இந்த மாதிரி அதாவது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையா போகணும், இல்லை 6 மாசத்துக்கு ஒரு தடவையா போகணும். அப்பதான் நம்மளுடைய தடைகளை தாண்டி நம்ம வந்து வெற்றி பெற முடியும். சும்மா நம்ம ஒரு தடவை சொல்லிட்டாங்கப்பா ஜோசிக்கார, ஒரு தடவை போனா போதும் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனைகள் தீராது. 6 மாசத்துக்கு ஒரு வருடத்துக்கு அந்த மண்ணை மிதிக்க தான் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி நீங்க ஒரு நல்ல லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நீங்க பண்ணினீங்கன்னா கண்டிப்பா குருவாயூர் போயிட்டு வாங்க. அதே மாதிரி வாயுஸ்தலம், அதே மாதிரி வாயுஸ்தலமான காளகஸ்தி வந்து போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்க லைஃப்ல அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ரொம்ப வாழ்வின் உச்சத்துக்கு போகக்கூடிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும். இது வந்து கும்பராசி கும்பலக்னத்துக்கு நான் சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா மீனராசி மீனலக்னம். இந்த மீனராசி மீனலக்னம்னால என்ன பொதுவா என்ன சொல்லுவாங்கப்பா, இவங்க எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்க மாட்டாங்கப்பா, கழுவுற மீன்ல நழுவுற மீன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இப்ப இவர்களுடைய லக்னாதிபதி குரு எங்க நீசமாகறாரு அப்படின்னு தன் வீட்டுக்கு 11ல் நீசமாகறாரு. அப்ப இவங்க வந்து
வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து மிகப்பெரிய அதாவது சொந்த தொழில் பண்றாங்க அப்படின்னா அந்த தொழில அதிகமான லாபத்தை வந்து இவங்க எதிர்பார்க்க கூடாது. அதே மாதிரி மூத்த சகோதரர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், நம்ம அதை பண்ணனா அதிர்ஷ்டம் கிடைக்கும், இதை பண்ணா அதிர்ஷ்டம் கிடைக்கும். நிறைய பேர் இந்த புதையல், லாட்ரி, தேசிய இது மாதிரிலாம் நோக்கி ஓடுவாங்க பாருங்க. அவர்கள்லாம் இதை நோக்கி பயணித்தாருன்னா கண்டிப்பா வந்து தோல்விதாங்க அடைவாங்க. அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இவர்களுக்கு பிரச்சனையே அதே மாதிரிதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க மூத்த சகோதர வழியிலையும் உறவுகள்லயும் இவங்க பிரச்சனைகள் இருக்கும். அந்த விஷயத்திலும் ஏன்னா இவங்க மீனராசி மீன் லக்னம் எடுத்துக்கோங்களேன், கண்டிப்பா மூத்த சகோதர வழியால் சொத்துக்களோட பிரச்சனைகளை வந்து இவங்க கண்டிப்பா அதிகமா சந்திப்பாங்க. நீங்க என்ன வேணா பாருங்களேன். இப்ப இவர்கள் இந்த பிரச்சனையில இருந்து இது பண்றதுக்கு எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நீர்நிலையில இருக்கிற அம்மன் வழிபாடு செய்யறது வந்து இவங்களுக்கு மிகுந்த சிறப்பை கொடுக்கும். இவர்கள் இந்த வழிபாடு செய்யறதுனால நிறைய பிரச்சனைகள், காரியங்கள்ல இருந்து தடை தாமதங்கள் ஏற்பட்டு இவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த 12 ராசிக்காரர்களும் நான் சொன்ன பரிகாரத்தை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இது வந்து எவ்வளவுதான் நீங்க வந்து புண்ணியம், பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தாலும், லக்னாதிபதி நீசம் பெற்றோ பகை இடங்களை மறைஞ்சிருந்தாலும் உங்கள் அந்த பாக்கியம் புண்ணியம் அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்காது. அதனால நான் இந்த சொன்ன பரிகாரத்தை செஞ்சு அனைவரும் வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். அழகா அற்புதமா சொன்னீங்க. பரிகாரம் எல்லாம் பேசவே மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா பரிகாரத்தை வந்து சிறப்பா வந்து 12 ராசி 12 லக்கணத்துக்கும் தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நான் மட்டுமல்ல, இந்த ராஜநிலை டிவி நேயர்களும் கூட ஒரு அற்புதமா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நீங்க தொடர்ச்சியா வந்து நம்முடைய கருத்தரங்கு எல்லா கருத்தரங்களும் கலந்துட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி லைவ் ப்ரோக்ராம்ல வந்து கலந்து கேள்வி பதில் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து ஒரு அனுபவம் பெற்ற ஜோதிடர்களாலதான் இவ்வளவு விஷயங்கள் பரிகாரங்கள் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது எனக்கு யார் தெரியாதுன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த விஷயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அற்புதமா சொன்னீங்க. உங்கள் அன்புக்கும் அழகா தெளிதா சொன்ன பங்களிப்புக்கும் வந்து ராஜநிலை டிவி சார்பில் வந்து உங்கள் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்மா. மிக்க நன்றிங்க ஐயா. உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய இது எனக்கு இருந்ததுன்னா ரொம்ப நான் வெற்றி பெறுவேன். சரிங்க, நல்லா இருங்க.